இந்த நிகழ்வில் தலைமை உரை இடம்பெற தயாராக இருக்கிறது. விழா தலைவராக தன்னை உருமாற்றி எப்பொழுதும் கலைக்காகவும் தமிழுக்காகவும் சேவையாற்றி வரக்கூடிய முன்னாள் மேலதிக கல்வி செயலாளர் உடுவை திரு எஸ். தில்லை நடராஜா ஐயா அவர்களை அழைக்கிறோம் தலைமை உரை வழங்குவதற்காக. வணக்கத்திற்குரிய குருக்கள் ஐயா அவர்களுக்கும், இங்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் எமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆனந்த சங்கரியா அவர்களுக்கும், அவரை அழைப்பதற்கு எல்லா ஒழுங்குகளும் செய்த சட்ட ஆலோசகர் நண்பர் பிரணவான் அவர்களுக்கும் மற்றும் நூலாசிரியர் எஸ். டி. நாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கும் திருமதி ஹம்சி மாலன் உட்பட மேடையில் இருக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும், விழா மண்டபத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். முதல்கண், இன்று இந்த மண்டபத்திலே உறங்கும் உண்மைகள் என்ற தலைப்பிலே 2 நூல்கள், ஒன்று பாகம் 1, அடுத்தது பாகம் 2. இந்த 2 நூல்களும் இங்கே வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் கதைகள் வாசிப்பது போல, நாவல் வாசிப்பது போல எடுத்த எடுப்பில் இந்த நூல்கள் 2ஐயும் வாசித்து முடிக்க முடியாது. திரும்ப திரும்ப வாசிக்கும் போது எமது அறிவு வளரும். அனுபவங்கள், பழைய சம்பவங்கள், பழகிய மனிதர்கள் நினைவில் வருவார்கள். சுருக்கமாக சொன்னால், நல்ல பண்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த நூல்கள் 2ஐயும் வாசிப்பதன் மூலம். இந்த நூல்கள் 2ஐயும் வாசிக்கின்ற பொழுது மனதிலே மகிழ்ச்சி நிரம்பி வழியும். அது ஒருபுறம் இருக்க, கடந்த கால இறந்த கால இயற்கை நிகழ்வுகளும் மனதில் தோன்றும். ஒரு நினைவு வருகிறது. நான் பள்ளிக்கூட மாணவனாக இருக்கிற பொழுது மன்னாரில் அடைமழை பெய்தது. மன்னாரில் மட்டுமல்ல, இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே ராமேஸ்வர பாலம் அந்த மழை வெள்ளத்தால் தகர்த்தெறியப்பட்டது. அப்போது ராமேஸ்வரத்துக்கு இப்படி மழை வரும், வெள்ளம் வருமா என்று வானிலை அவதான நிலையம் அவதானிக்கவில்லையா? அவர்கள் என்ன செய்தார்கள்? வானிலை நிலையம் அவதானித்தால் வானொலி நிலையங்கள் என்ன செய்தன என்று அப்போதைய பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு ஒரு குழுவை தென்னிந்தியாவுக்கு அனுப்பியது. அந்த தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த குழு பலரை சந்தித்து தகவல்களை சேகரித்த பின் தெரிவித்தது என்னவென்றால், வானிலை நிலையம் சரியாக அவதானித்தது, அந்த தகவல்கள் வானொலி நிலையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தென்னிந்திய மக்கள் விரும்பி கேட்ட வானொலி இலங்கை வானொலி. அதுவும் குறிப்பாக திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பிய வானொலி இலங்கை வானொலி. எனவே இந்திய வானொலி, அது சென்னையா இருக்கலாம், அல்லது திருச்சியா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், அவர்கள் ஒருவரும் இந்த வானொலியை கேட்காதபடியால் இந்த அசம்பாவிதம் நடந்ததென்று ஜவஹர்லால் நேருவுக்கு அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அதை நான் மாணவனாக பத்திரிகைகளில் படித்தேன். மன்னாரில் மழை பெய்தது என்று சொன்னேன். பின்னர் இது முந்தி நடந்தது. நான் மாணவனாக இருக்கும் பொழுது மன்னாரில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது நான் மன்னாருக்கு சென்ற பொழுதும் அந்த வானிலை அவதான நிலையத்து அதிகாரிகள் அங்கே கடமையாற்றினார்கள். அவர்களை நான் கேட்டேன், வானிலை அவதான நிலையம் என்ன செய்தது என்று கேட்க, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சரியாக அவதானித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கையுடன் அரசாங்க அதிபரிடம் சென்றோம். அரசாங்க அதிபர் இருக்கவில்லை. அங்கிருந்த சிற்றூழியரிடம் அதை கொடுத்து விட்டு வந்தோம். சிற்றூழியர் என்ன செய்தார் என்றால், அதை வாங்கி சாதாரணமாக இந்த கச்சேரியிலே ஆபீசர்ஸுக்கு உத்தியோகத்திற்கு முன்னுக்கு ஒரு இன்றே இருக்கும் வருகிற கடிதங்கள் எல்லாவற்றையும் அங்கே அடுக்கி வைப்பார்கள். அப்படி அடுக்கி வைத்து விட்டார்கள். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் சற்று உற்சாகமாக செயற்பட்டு தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்ப அந்த தகவல் அரசாங்க அதிபர் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லது தகவல் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு தெரிவித்தால் இது சுகமாக இருக்கும். இதை ஒருபுறம் வைப்போம்.
1978ஆம் ஆண்டு கிழக்கில் பெரிய சூறாவளி தாக்கியது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த சூறாவளி நிவாரண வேலைகளுக்காக நான் 3 மாதம் அரசாங்கத்தால் மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டேன். அப்போது ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது. பல இடங்கள் கட்டிடங்கள் அழிந்தாலும் அநேகமான ஆலயங்களின் கற்ப கிரகங்கள் மூலஸ்தானங்கள் அறியவில்லை. இது இறைவனின் வரம். அதை நான் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. மற்றது அங்கிருக்கும் மக்களும் அவ்வப்போது இந்த வானிலை அவதான நிலைய குறிப்புகளையும் ஏனையவற்றையும் கேட்டு மிகவும் அவதானமாக நடந்து கொள்கிறார்கள். இங்கும் கூட ஒரு விஷயம் என்னவென்றால் 1978ஆம் ஆண்டு கிழக்கில் இப்படி ஒரு சூறாவளி வரும் என்று இங்கே இலங்கையிலே வானொலி நிலையம் ரூபவாகினிக்கு பக்கத்தில் இருக்கிற அவதான நிலையத்துக்கு தெரியும். ஜப்பானில் இருந்து இவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கருவிகள் சேட்டலைட்ஸ், அதன் மூலம் இது பெரிதாக வரும் என்று தெரியும். இருந்தாலும் அவர்கள் போதிய அளவு நடவடிக்கை எடுத்தால் சூறாவளியை தடுத்திருக்க முடியாது. ஆனால் மக்களை சிறிது காப்பாற்றி இருக்கலாம் என்பது எனது அபிப்பிராயம். அதேபோல 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது தெரியும். அந்த சுனாமியை எங்களது உத்தியோகத்தர்கள் பலர் முன்பு அறிந்திருக்கவில்லை. ஒருவர் மட்டும் சுனாமி இஸ் கமிங் என்று சொன்னார். சுனாமி வருகிறது என்றதும் குறிப்பிட்ட சிலர் பண்டார்நாயகா விமான நிலையத்துக்கு சென்றார்கள் சுனாமியை வரவேற்பதற்கு. ஒரு வரவேற்கிற விளம்பர பலகையும் எழுதிக்கொண்டு. ஏனென்றால் பலரது அறியாமையைத்தான் காண்கிறது. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் என்பதை எங்களது எஸ்டி நாதனின் புத்தகங்களிலே விரிவாக காணலாம். அதாவது பலூன் இருக்கிறது. அந்த பலூன் பார்க்க வடிவாக இருக்கும். சற்று காற்றை ஊதினால் அது இன்னும் வடிவாக இருக்கும். ஆனால் அந்த காற்று அளவுக்கு மீறினால் அந்த பலூன் உடைந்து விடும். அதுதான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் நடக்கிறது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தளவில் வவுனியாவில் ஒரு காலத்தில் 600 சிறு குளங்கள் மைனர் டேங்க்ஸ் இருந்தது. ஆனால் அந்த குளங்களின் எண்ணிக்கை இப்போது குறைந்து விட்டது. இங்கு கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த திரு ஆனந்த சங்கரி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்களில் கிளிநொச்சியில் ஏராளமான பாலை முதிரை மரங்கள் எல்லாம் இருந்தது. இன்று அந்த மரங்கள் இல்லை. நாங்கள் என்னவென்றால் இயற்கையாக இருந்த இந்த சிறு குளங்களை எல்லாம் தரைகளாக்கி அங்கே வதிவிடங்கள் அமைத்தோம். அது அழிவுக்கு ஒரு காரணம். அது மாதிரி கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் இருந்த பாலை முதிரை மரங்களை அழித்தோம். அந்த இயற்கையை அழித்ததும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. சில நேரம் சில விஷயங்கள் சொல்லுவார்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று. ஆனால் அப்படி நடக்காத சம்பவங்களும் இருந்தது. என்னை பொறுத்தளவிலே 1970களின் ஆரம்பத்திலே உலகம் அழியப்போகுது என்ற செய்தி பரவலாக இருந்தது. சிவாஜி கணேசன் கூட எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தார். அங்கே எனது கிராமம் உடுப்புட்டியில் கூட அந்த நேரம் விளக்குகள் கொளுத்தினால் எரியாது, மின்சாரம் இருக்காது என்று சொல்லி சில தேவாலயங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட மெழுகுதிரியை வாங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. என்னவென்றால் சில நேரம் சில தகவல்களை வேணுமென்றே தங்கள் சொந்த நன்மைக்காக சில பேர் தெரிவிப்பார்கள். எனவே இந்த நூலின் முதலாவது பாகத்திலே 127ஆம் பக்கத்தில் ஆய்வுரை நிகழ்த்துவர்கள் பிறகு சொல்வார்கள். திரு நாதன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உலக அழிவு சாத்தியமா என்று. என்னை பொறுத்தளவில் உலக அழிவென்றது நடவாது. எங்காவது ஒரு பகுதியில் அழிவுகள் சேதங்கள் நிகழும். அதை மக்கள் அவதானிப்பாக அதில் இருந்தால் அந்த சேதங்கள் அழிவுகளில் இருந்து தங்களை ஓரளவுக்காவது காப்பாற்றிக் கொள்ளலாம். இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் 1967ஆம் ஆண்டு நான் புதிதாக கொழும்புக்கு வேலைக்கு சென்ற பொழுது நண்பர் ஒருவரின் அழைப்பை ஏற்று ரத்தினபுரி சென்றேன். ரத்தினபுரிக்கு நான் சென்ற பொழுது அந்த நண்பரின் வீட்டிலே நிலம் கூரைக்கு கீழே சீலிங் அடித்திருக்கும்.
லெவல் சீட்ஸ் எல்லாம் அடித்திருக்கும். அதில் ஒரு பக்கம் உடைத்து காணப்பட்டது. கதிரைகள் சிலது கயிற்றால் கட்டி வைத்திருந்தார். அப்போது நான் அவரை கேட்டேன், என்ன நீங்கள் எங்காவது டிரான்ஸ்ஃபரில் போக போறீங்களாண்டு. அவர் சொன்ன பதில், இன்னும் 2 கிழமையில் ரத்தினபுரியில் வெள்ளம் வரும். அந்த மக்களுக்கு தெரியும் அப்போ வெள்ளம் வரும். அதற்கென்றால் அவர்கள் பெறுமதியான பொருட்களை அந்த கூரைக்கும் சீலிங்குக்கும் இடையிலே தள்ளிவிட்டு கதிரைகள் எல்லாம் அப்படியே கட்டி வைத்திருக்கிறார். விட்டு போய்விடுவார்களாம். வெள்ளம் பிறகு வற்றின பிறகு வந்திருக்கலாம் என்று. இது அவர்களின் ஏற்பாடு. எனவேதான் சில நேரத்தில் மக்கள் முன்னெச்சரிக்கையாக நடப்பதால் அந்த அழிவுகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அல்லது அழிவுகளை குறைக்கலாம் என்பதும் இப்படியான அனுபவங்களிலே கண்டிருக்கிறேன். இதற்கு கூட அதாவது முக்காலம் 3 காலம் என்று சொல்லுவார்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் மக்கள் அறிந்தால் சில நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்கலாம். கிளிநொச்சியில் நான் வேலை செய்த காலத்தில் அங்கு உடனடியாக இந்த தகவல்கள் வராது. ஆனால் அந்த மக்களின் நம்பிக்கை இருந்தது என்னவென்றால், திருவம்பாவைக்கு மழை இல்லாவிட்டால் நம்பாத ஒரு காலமும் மழை வராது, நத்தாருக்கு மழை இல்லாவிட்டால் சித்தாலும் மழை வராது. இது அந்த மக்கள், அந்த கிளிநொச்சி மக்கள் விவசாயிகளின் நம்பிக்கை. இதனால் அவர்கள் தங்கள் இல்லங்களை வாழ்வை மட்டுமில்ல அவர்களின் பயிர்களையும் பாதுகாக்க முடிந்தது. இதை எனது அனுபவத்திலே காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு விடயம், ஒரு முறை அனர்த்த முகாமத்துவ பயிற்சிக்காக நான் சில காலம் தாய்லாந்திலே பேங்காக்கு சென்று அங்கே ஏசியன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தோம். அப்பொழுது இங்கே கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்த ஆரியசிங்கம் ஒரு கால் வந்தார். யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த பத்மநாதம் வந்தார். அவர்கள் எங்களுக்கு முறையான பயிற்சி வழங்கினார்கள். முறையான பயிற்சி என்னென்றால், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு அறை தந்தார்கள் இரவில் தங்குவதற்கு. ஒரு நாள் காலையில் எனது அறை கதவை திறப்பதற்கு முன்பாக அந்த கதவுக்கும் நிலத்துக்கும் இடையால் ஒரு கடிதம் செருகப்பட்டிருந்தது. கடிதத்தை உடைத்து வாசித்தேன். திடீரென்று இன்றைக்கு பேங்காக்கில் ஒரு எரிமலை வெடிக்கப் போகிறது. அதற்கு முன்னேற்பாடாக ஒரு மண்டபத்திலே ஒரு இடத்தில் கூட சொன்னார்கள், சில ஒழுங்குகள் செய்ய வேண்டும், முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களை அனுப்ப வேண்டும் என்று செய்தார்கள். அந்த எப்படி அனுப்பலாம் என்ன மாதிரி என்றெல்லாம் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் கதைத்து, காலையில் தேநீரும் குடிக்கவில்லை, பசி எடுக்க தொடங்கிவிட்டது. அந்த தயாரித்த அறிக்கைகளை அப்படியே வைத்துவிட்டு நாங்கள் அந்த பயிற்சி நிலையத்திலிருந்த சிற்றுண்டி சாலைக்கு சென்றோம். திரும்பி வந்து பார்த்த பொழுது நாங்கள் தயாரித்த அறிக்கையெல்லாம் தாறுமாறாக கிழித்து அளிக்கப்பட்டிருந்தது. என்னவென்றால், நாங்கள் எல்லா விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், போகிற பொழுது அந்த அறையை பூட்டிவிட்டு போயிருக்கலாம் என்று சொன்னார்கள். என்னத்துக்காக சொல்கிறேன் என்றால், நாங்கள் சில விஷயங்களை செய்கிறோம், அவற்றில் போதிய கவனம் எடுக்கவில்லை, எடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி அது. என்னென்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பு அநேகமாக எங்கள் வதிவிடங்களில் எல்லாம் பெண்கள் அடுப்பிலே சமைப்பார்கள், அதுவும் விறகால் சமைப்பார்கள். இப்பொழுது அந்த நிலை மாறி அலுமினியம், கேஸ் குக்கர், மண்ணெண்ணெய் அடுப்பு இப்படியெல்லாம் இருக்கிறது. இவற்றுக்கு மேலாக முன்பெல்லாம் பெண்கள் சமையலில் அதிக அக்கறை செலுத்துவார்கள், வீட்டு விடயங்கள் என்னவோ அதிக அக்கறை செலுத்துவார்கள். இன்றைக்கு பெண்கள் கைத்தொலைபேசியோடும், பெரும்பாலான பெண்கள் கைத்தொலைபேசியோடும் தொலைக்காட்சியோடும் இருப்பதால் சில வேளைகளிலே இந்த கறியெல்லாம் அடிப்புளிக்கிறது, சோறுகள் எல்லாம் சரியாக அவிவதில்லை. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றதுக்கு என்னிடம் ஒரு வாரம் விளக்கம் கேட்டார்கள். நான் சொன்னேன், நல்ல காரியங்கள் எல்லாம் ஆவது பெண்ணாலே, கெட்ட காரியங்கள் எல்லாம் அழிவது பெண்ணாலே. இன்றைக்கு அந்த நிலை கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது போல தெரிகிறது. இவர்கள் இருந்தால் சாதாரணமாக நான் இங்கேயே கொழும்பிலே பார்க்கிற பொழுது ஆண் பெண் வித்தியாசமின்றி வயதானவர்கள் வாகனங்கள் போய் வருவதை கூட கவனியாமல் கைத்தொலைபேசி பேசுகிறார்கள். வீட்டிலே நாங்கள் போனால் யார் வந்தாலும் அவர்களை கவனியாமல் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட சோக சம்பவம் என்றால், இந்த நாதன்
படித்த பாடசாலை, நான் படித்த பாடசாலை உடுப்படி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியின் அதிபராக இருந்தவர் மகன் கூட இங்கே வெள்ளவத்தையில் கைத்தொலைபேசியுடன் தண்டவாளத்துக்கு அருகே நடந்த பொழுது திடீரென்று ட்ரெயின் வந்து அவரை மரணமாக்கிவிட்டது. இது என்னவென்றால் கைத்தொலைபேசி பாவிப்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான். அடுத்தது, அந்த நாட்களில் வர்த்தகர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் மாணவர்களின் நடத்தையில். நான் பள்ளிக்கூட மாணவனாக இருந்த பொழுது ஒரு கடையில் போய் ஆசிரியரின் பெயரை சொல்லி சிகரெட் கேட்ட பொழுது அந்த வியாபாரி மறுத்து விட்டார். சிகரெட் தேவை என்றால் ஆசிரியர் வந்து வாங்கட்டும், நீ போன்று என்னை கலைத்து விட்டுட்டார். இது மட்டுமல்ல, சில நேரம் சில வியாபாரிகள் நல்ல முறையே நடந்தார்கள். எனது தந்தை சாப்பாட்டு கடையில் வேலை செய்தார். அவரிடமிருந்த ஒரே ஒரு பழக்கம், காலை 5 மணியில் இருந்து இரவு 11-12 மணி வரையும் வேலை செய்வார். வெத்திலை போடுவார். அவரிடமிருந்த ஒரே ஒரு பழக்கம் வெத்திலை. அந்த கடையிலே போய் வெத்திலை கூட்டு பாக்கு முதலியவற்றை எடுப்பார். அதற்காக ஒவ்வொரு மாதமும் அவரது 100 ரூபா சம்பளம் அவருக்கு மாதம் கிடைக்கும். அந்த 100 ரூபாவில் 15 ரூபாவை யாழ்ப்பாணத்திலே முட்டாசு கடை என்று சொல்லப்படுகிற கடை, அந்த கேகேஎஸ் ரோடும் ஸ்டான்லி ரோடும் சந்திக்கிற சந்தியில் கொடுப்பார். நான் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் இருந்து யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு மாற்றலாய் சென்ற பொழுது தந்தை கடை முதலாளியோடு கதைத்த போது அப்பாவின் 100 ரூபா சம்பளம் 200 ரூபாவாக அதிகரித்தது. தந்தையுடன் நான் அந்த முட்டாசு கடைக்கு, தந்தை வெத்திலை வாக்கும் கடைக்கு சென்ற பொழுது தந்தை 30 ரூபாவை கொடுத்தார். அப்பொழுது அந்த கடை முதலாளி செல்லையா, சிங்காரம் போன மாதம் காசு தந்துட்டா இதேன் 30 ரூபான்னு கேட்ட பொழுது, தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த முதலாளி சொன்னார், போன மாதம் காசு தந்துட்டா இதேன் 30 ரூபான்ற போது நான் சொன்னேன், அப்பாவின் சம்பளம் இப்போ கூட்டப்பட்டிருக்கிறது, 100 ரூபாய் சம்பளம் 200 ரூபா, அதுதான் 30 ரூபா தாரண்டு. முதலாளி உடனடியாக ஒரு 15 ரூபாவை என்னுடைய பக்கத்தில் வைத்து, இது மகனின் படிப்புக்கு எனது பங்கு, இது நடந்தது 66ஆம் ஆண்டு, இனிமேல் சிங்காரம் வார மாதிரி வா, எடுக்கிற வெத்திலை கோயிலை பார்க்கலாம், எடுத்துக்கொண்டு போ, நீ 15 ரூபா தந்தால் சரி, மகன் படிப்பு முடிக்கும் வரையும் 15 ரூபா எனது பங்களிப்பாக இருக்கட்டும் என்று சொன்னார். இப்படியெல்லாம் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த நூலிலே இன்னொரு முக்கியமான பகுதி 2வது பாகத்தில் 31வது பக்கத்தில் உறவுகள், ஆடை ஒன்று பல இழைகளால் நெய்யப்பட்டிருப்பது போல குடும்ப அமைப்பு ஒன்றை நெய்து இருக்கும் இழைகளே உறவுகள் என்பதாகும். இதன் முதல் இழையான உறவு அம்மா ஆகும். அதாவது நானும் எனது பள்ளிக்கூட நாளிலிருந்து 98ஆம் ஆண்டு வரை எனக்கு சரி அல்லது வீட்டுக்கு சரி உடுப்புகள் வாங்க போற பொழுது சில விஷயத்தை பார்ப்பேன். இது கசங்குமா, தோய்த்தால் சுருங்குமா, சாயம் போகுமா, இப்படி 2-3 விஷயங்கள் தான். ஆனால் இதிலே சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நானும் அதை பரீட்சாத்த ரீதியாக கண்டேன். இலங்கையில் இருக்கிற பள்ளிக்கூடம் 40 லட்சம் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் சீருடை வாங்கிய பொழுது அந்த சீருடை துணிகள் ரத்மலான ஹிந்து கொலைக்கு அடுத்திருக்கிற ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே அங்கே சோதனை செய்தார்கள். 40 சோதனை. நூல் இடமிருந்து பலமாக எத்தனை நூல் ஓடுவது, மேலிருந்து கீழ் எத்தனை ஓடுகிறது. சில நேரம் இந்த நாங்கள் வாங்குற பொழுது மேற்பகுதி நல்லா இருக்கும், கீழ்ப்பகுதி சரியில்லாவிட்டால் சுருங்கும், சாயம் போகும், பழுதாகும். 40 விதமான சோதனைகளை அந்த ரத்மலான இந்து கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அதை செய்தார்கள். அதை நான் படித்தேன். எப்பவென்றால் கல்வி அமைச்சில் மேலதிக செயலாளராக இருந்த பொழுது. அதே மாதிரி இந்த புத்தகத்திலே இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இப்ப நானெல்லாம் சுருக்கமாக தான் சொல்றேன், நீங்கள் இதை வாசித்து பார்க்க வேண்டும். பூமி உடைப்புகள் என்ற ஒரு பகுதியை இங்கே இருக்கிறார். அதாவது இந்த ஒலிக்கு, சவுண்டுக்கு சில சங்கதிகள் இருக்கிறது. அதை நான் ஹைதராபாத்துக்கு போன பொழுது கூட மன்னர் நிசாமின் அரண்மனையை பார்க்க கிடைத்தது. அந்த நாட்களில் வானொலி இல்லை, தொலைபேசி இல்லை. கைதட்டுவதன் மூலம் சமிக்கைகள் கொடுப்பார்கள் அரசனுக்கு. கைதட்டுவதை பொறுத்து ஆபத்தானவர் வருகிறார், இல்லை நண்பர் வருகிறார், அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது, எல்லாம் அந்த கைதட்டல் ஒலி மூலம் பலவிதமான சிக்னல்களை கொடுத்தார்கள் அந்த நிசாம் என்ற அரசனின் அரண்மனையில். எனவே
நாங்கள் எல்லா விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவற்றை குறிப்பிடுகின்றேன். இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்தால் பல விஷயங்களை குறிக்கலாம். அதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் பூமி சாத்திரம் படிக்கிற பொழுது முதலில் இலங்கையை படித்தோம், அதன் பிறகு இந்தியா, அதன் பிறகு ஆசியா. இப்படி படித்த பொழுதும் அந்த நேரம் ஒரு பிரபலமான அரசியல்வாதிகள் சொன்னார், அதாவது 60ஆம் ஆண்டுக்கு முன்னர் சொன்னார் அந்த அரசியல்வாதி, பூமி சாத்திரத்தில் இல்லாத இடத்துக்கும் தமிழர்கள் செல்வார்கள். இப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது இங்கிலாந்து, ஜெர்மன், சுவிஸை பற்றி கேட்டிருக்கிறோம். கேள்விப்படாத பல இடங்களுக்கும் இந்த எங்கள் மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் அங்கு நல்லா இருக்கிறார்கள். அவர்கள் கவனமாக இருக்கும் விடயம் என்னவென்றால் உணவு சாப்பாட்டில் கவனம், உறக்கத்தில் கவனம், உழைக்கிறார்கள், ஓய்வில் வாசிக்கிறார்கள். எனவே நான் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் நல்ல நூல்களை தேடி வாசியுங்கள், உங்கள் எதிர்கால சந்ததிக்கும் சொல்லுங்கள். இங்கே நாதனின் சில கட்டுரைகளிலே பழைய திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் சிலது இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் பாட்டுக்கோட்டை என்று சொல்லப்படும் பட்டுக்கோட்டை பாடலையும் கவிஞர் கண்ணதாசனின் பாடலையும் நாங்கள் மறக்க முடியாது. நல்ல பாடல்கள் இருக்கிறது. அதே போல இந்த நூலின் 145, 146 பக்கங்களில் ஜெயில் லலிதா என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதாவை பற்றிய கட்டுரைகளும் இருக்கிறது. அவர் முதலமைச்சராக இருந்தார், சிறை சென்றார், பின்னர் அந்த சிறையிலிருந்து மீண்டும் வந்து அமைச்சராக இருந்தார். இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்க வேண்டும் என்றால், நான் வவுனியாவில் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது மின்சாரம் இருந்தது, தொலைபேசி, நான் அந்த நேரம் கைத்தொலைபேசி இல்லாவிட்டாலும் வவுனியா தொடர்பு அகத்தில் இருந்த ஒரு தொலைபேசி, அன்றாட தொடர்பு அகத்தில் இருந்த ஒரு தொலைபேசி. ஜனாதிபதி பிரேமதாசா எந்த நேரம் டெலிபோன் எடுக்கிறார் என்று தெரியாது, கட்டிலேயும் ஒரு டெலிபோன் பூட்டி வைத்திருந்தேன். இப்படியெல்லாம் இருந்து கிளிநொச்சிக்கு போன பொழுது எதுவுமே இல்லை, ஆனால் அங்கும் கடமை செய்யக்கூடியதாக இருந்தது. இதை குறிப்பிடுங்கள். இந்த வசதிகள் எல்லா இடத்திலும் கிடைக்காது. ஆனால் நாங்கள் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விக்க வேண்டும். நாங்கள் வாழவும் மற்றவர்களை வாழ்விக்கவும் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கவும் இந்த 2 புத்தகங்களும் அருமையான புத்தகங்கள் என்ற தகவலை தந்து என்னை அழைத்து சிறப்பு செய்த நண்பர் திரு S.T. நாதன். ஏனென்றால் என்னை உருவாக்கிய உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி தான் திரு நாதனையும் உருவாக்கி இருக்கிறது. அவர் இங்கு விஞ்ஞான ஆசிரியராக இருந்து இப்போது கனடாவில் கடமையாற்றுகிறார். அங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த 2 புத்தகங்களுடன் வந்தவர் தனது சேமிப்பு உழைப்பின் ஒரு பகுதியை தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல சிங்களாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார். நீங்கள் இங்கே பார்த்தால் தெரியும். அது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் நான் ஏறக்குறைய 85ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த 58க்கு முன்பு சாதாரண ஒரு தமிழ் மகன் எந்தவித பயமும் தயக்கமின்றி தென்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி சிங்கள மக்களும் யாழ்ப்பாணம் பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்றிருந்தேன். நண்பர் நாதன் அதை செயற்படுத்துகிறார். அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்றால், இன்று இந்த புத்தகங்களின் சில சிறப்பு பிரதிகள் வழங்குவார், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். பணம் கொடுத்து, முக்கியமாக கேளுங்கோ, பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். அவர் வர்த்தக நோக்கத்துக்காக செய்யவில்லை. அந்த பணம் கொடுப்பவர்கள் தங்களுடைய பெயர், தொடர்பு இலக்கம், டெலிபோன் நம்பர் ஆகியவற்றை ஒரு சின்ன என்வலப்பில் எழுதி இங்கே ஒரு பெட்டி வைப்பார். அந்த பெட்டியில் போட்டால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாக அந்த எழுதி போடுகிற என்வலப்புகளை குலுக்கி எடுத்து 3 பேருக்கு, நான் இப்போ தொகை சொல்ல மாட்டேன், மிக பெருமதியான பரிசுகள் வழங்கப் போகிறார். அந்த இது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத தொகையாக இருக்கும் என்பதையும் சொல்லி 1000, 2000 அல்ல, பல ஆயிரங்கள் பெறுமதியான பரிசையும் வழங்குவதற்கு தயாராயிருக்கிறார். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எப்படியோ இப்படியான புத்தகங்களை வாசித்து இவர் போன்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவர் போன்ற பலர் வெளிநாடுகளில் இருப்பதை எனது வெளிநாட்டு பயணங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன். எனவே அவருக்கும் அவரை சார்ந்த பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி ஐயா. தலைமை உரையை வழங்கிய உடுவை திரு எஸ் தில்லை நடராஜா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்குரிய கதாநாயகன் 2013-15 ஆண்டுகளில் உறங்கும் உண்மைகளுக்கான பாகம் 1-2 அடுத்தடுத்து வெளியிட்டவர். ஒரு விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி தவிர்க்க முடியாத அசாதாரண சூழலில் வெளிநாடு சென்று அங்கு மேற்படிப்பை படித்து ஒரு அறிவிப்பாளராக, தொகுப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, எழுத்தாளராக என பாடலாசிரியராக இப்படி பல்வேறுபட்ட முகங்களை மக்கள் மத்தியில் காட்டி தன்னை தனக்கென அடையாளப்படுத்திக் கொண்டு மீண்டும் தாய் நாட்டுக்கு வருகை தந்து தான் உழைத்தது, தான் நினைத்தது அனைத்தையும் ஈடேற்ற வேண்டும் என்பதற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கதாநாயகன் உறங்கும் உண்மைகள் புத்தகத்தின் எழுத்தாளர் எஸ்.டி. நாதன் அவர்களுடைய நூலாசிரியர் உரை அடுத்ததாக இடம்பெறும். இந்த விழாவில் கூடியிருக்கும் அனைவருக்கும், அவையோருக்கும் சபையோருக்கும் எனது இதயம் தெரிந்த வணக்கங்கள். ஆய்போவன் சிங்களம் அவ்வளோதான் எனக்கு தெரியும். Hello everyone. My heartfelt thanks to all who have attended this ceremony today. உறங்கும் உண்மைகள். உறங்கும் உண்மைகள் என்ற தலைப்பை நான் இந்த நூலுக்கு 2013 ஆண்டு வைத்தபோது அதை எப்படி எழுதலாம், என்னத்தை எழுதலாம் என்று நான் எனது சிந்தனைகள் இரவு பகலாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிந்தனை, இந்த தலைப்பு எப்படி எனக்கு தோன்றியது என்ற ஒரு கேள்வியும் எனது மனதில் உருவாக்கியது. அந்த உருவாக்கமும் நான் படித்த கல்லூரி உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் காலேஜில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அந்த சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. உறங்கும் உண்மைகள். ஒரு மனிதன், நான் விஞ்ஞானம் படித்தபடியால் விஞ்ஞானம் படித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் கூர்ப்பு என்ற ஒரு பகுதியை படித்திருப்போம். கூர்ப்பு என்றால் எவல்யூஷன் என்று சொல்வார்கள். எவல்யூஷன் என்று சொன்னால் உயிர்களுக்கு மட்டுமல்ல இயந்திரங்களுக்கும் இருக்கு. ஒரு காரை முதல் ஹென்றி ஃபோர்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த காருக்கும் இப்போது ஓடும் காருக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை நாங்கள் காண்கிறோம். அது கூட ஒரு எவல்யூஷன் தான். எடுப்பிலே இப்படிப்பட்ட இப்போ உள்ள காரை அன்று ஹென்றி ஃபோர்ட்டால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அறிவு, ஆற்றல் ஒரு எவல்யூஷன், கூர்ப்பு. உயிர்கள் மட்டுமல்ல கூர்ப்பு, இயந்திர மனிதோட அறிவு வளர்ச்சியும் ஒரு கூர்ப்பு. இந்த அடிப்படையில் நான் விஞ்ஞானம் படித்துக் கொண்டிருக்கும் போது என்னை அறியாமலே ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு காலத்தில் நாம் அறிய முடியாமல் இருந்தவை இன்று அறியக்கூடியதாக இருக்கிறது. கிரஹாம் பெல், அவர் ஒரு கனேடியர். இந்த நாங்கள் இன்று கை தொலைபேசிகள் இத்தனை விதம் இருக்கு. அதை அவர் முதல் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு இப்படியெல்லாம் இந்த தான் கண்டுபிடித்த அந்த உபகரணம் அமையும் என்று அவர் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இது இயற்கை விதித்த விதி. மனிதனுக்கு நீ ஒன்றை சொல்லிவிட்டு நீ போய்விட வேணும், நீ கண்டதை மற்றவர்கள் அனுபவிக்க வேணும். இதுதான் இயற்கையின் விதி. அந்த அடிப்படையில் உறங்கும் உண்மைகளை நான் சிந்தித்தேன். ஒரு காலத்தில் அறியப்படாதது இன்னொரு காலத்தில் அறியப்படுகின்றது. ஆனால் அதற்காக அந்த உண்மைகள் இல்லை என்றல்ல அர்த்தம். அதாவது தொலைபேசியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு ஏற்கனவே இந்த இயற்கைக்குள் மறைந்திருந்தது. அதை மனிதன் வந்து ஒவ்வொன்றாக கிளறி ஒரு பாறாங்கல்லை உளியாலும் சுட்டியலாலும் செதுக்கி அதற்குள் மறைந்திருக்கும் அந்த அழகிய சிலையை வெளியில் எடுப்பது போல்தான் மனித விஞ்ஞானம் இந்த உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறதை ஒழிய எதுவுமே இல்லாமல் ஒன்றாக இந்த உலகத்தில் இல்லை. இருந்ததை நாம் அறிவால் அழகுபடுத்தி இருக்கிறோம், ஒரு சிற்பியை போல். அப்ப அந்த அறிவென்றால் என்ன? அறிவென்றால் என்ன? உலகத்தில் நாங்கள் 2 விதமான கோட்பாடை வைத்திருக்கிறோம். ஒன்று கடவுள் கொள்கை, மற்றது விஞ்ஞான கொள்கை என்று சொல்லி. அந்த கடவுள் கொள்கை என்ன சொல்லுகிறது? உனது மனம், அதாவது உனது மனதை தூய்மையாக ஒரு தெளிந்த சிந்தனையோடு வைத்திருப்பதற்கு உனது இதயத்தை அல்லது உள்ளத்தை எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு வைத்திருந்தால் அதுதான் விஞ்ஞானம் சொல்வது. அது என்ன? உனது அகத்தை சுத்தமாக தெளிவான சிந்தனையோடு உன்னை வாழ வைக்கிறது. மற்றது இன்னும் ஒரு அறிவு இருக்கிறது, வெளி. நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் விலகி உயிர் பயம்,
உயிர் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் இல்லை. எனவே உயிர் பயம் இருப்பதனால் நாம் எப்படி இந்த பிறந்த வாழ்க்கையை பக்குவமாக பாதுகாப்பாக வாழ்ந்து முடிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை, அது புற சூழலில் இருந்து நாம் நம்மை பாதுகாப்பதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அறிவு, அது விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவு என்பது விரித்து ஆராயும் அறிவு. மெஞ்ஞானம் அறிவு என்பது மெய்ப்பொருளாக உனக்குள் இருக்கும் ஒன்றை நீ ஆராய்ந்து அறிதல். இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய ரெண்டு சக்கரங்கள். வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும், இதில் ஒன்று மட்டும் சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். கண்ணதாசன் பாடல் எல்லோருக்கும் தெரியும். இது கணவன் மனைவிக்குத்தான் அவர் பாடினார். நான் அந்த பாடலை எதுக்கு பொருத்தினேன், மனித வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தேன். அந்த பாடல் கூட எனது புத்தகத்தில் இட்டிருக்கிறேன். அதுக்காக நாங்கள் ஒருவர் சொன்னதை அப்படியே நாங்கள் இரண்ட வேண்டும் இல்லை. அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வரிகளை எழுதினாலும் தற்கால சூழ்நிலைக்கு நான் அதை வண்டியோடு சக்கரங்கள் ரெண்டு என்பது இதில் எதை குறிப்பிட்டிருக்கிறேன் என்றால் மெஞ்ஞானமும் விஞ்ஞானம். இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் கடைப்பிடித்தால் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்பது நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆராய்பவன் முட்டாள். ஏனென்று கேட்டால் ஒரு சக்தி எங்களை ஆட்டி படைக்கிறது. நீ மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது. மரணத்தை வெல்ல மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள். அதுபோல் கடவுளை நம்பிக்கொண்டு பல மனித இனத்துக்கு தீங்குகள் செய்வன் அதைவிட முட்டாள். எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவரவர் மனம். எனவே இந்த மனதை பற்றி நான் ஒரு கவிதையும் இங்கு படிக்க இருக்கிறேன். எனவே இந்த மனம் என்றதுதான் மனித வாழ்க்கை. மனம் என்றதுதான் இந்த மனித வாழ்க்கை. அப்ப இது எப்படி நாம் வகுக்கலாம், எப்படி வகுத்து வாழலாம் என்ற ஒரு சிந்தனை வந்த பொழுது நான் இந்த இயற்கை எனது வாழ்க்கை என்பது பிறப்பு என்ற தாயின் வயிறு, மரணம் அதாவது மரணம் மண்ணுக்குள் மறையும் அந்த புள்ளி, இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இடைப்பட்ட ஓட்டத்தில் ஒரு கணம் இங்கு செலவழிக்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். இனி இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் என்பது உங்களுக்கும் தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. இதுதான் இந்த உறங்கும் உண்மைகள் என்பது. அப்ப இந்த உறங்கும் உண்மைகளில் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்பது ஒரு கேள்வி. அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தில் 8 விஷயங்களை நான் பிரித்து தலைப்புகளாக 2 நூல்களிலும் 4 சொல்லியிருக்கிறேன். அதில் முதலாவது இயற்கை, மற்றது உயிர், மற்றது வாழ்க்கை, மற்றது சுதந்திரம். எனவே நான் முழு விவரத்தையும் சொல்ல விரும்பவில்லை. இந்த மெயினான தலைப்புகளை பற்றி சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளம் உந்தும் என்பது எனது நம்பிக்கை. அதுபோல் 2வது பாகத்தில் நான் என்ன எழுதியிருக்கிறேன், குடும்பம், அரசு, சட்டம், மற்றது மகிழ்ச்சி. இந்த 8க்குள்ளும் தான் வாழ்க்கை. நீங்கள் ரஜினிகாந்தனுடைய ஒரு பாடலை கூட கேட்டிருப்பீர்கள், 8 வாழ்க்கையை பிரிக்கவும். அது மாதிரி இதுவும் ஒரு 8 அம்சங்கள் கொண்டதான் வாழ்க்கை. இது எப்படி நான் சொல்வது என்பதை மட்டும் சுருக்கி கூறிவிட்டு ஒரு கவிதையோடு இதை முடிக்கிறேன். உங்கள் நேரத்தை நேரம் அதிகமாக்காமல். சரி, இந்த இயற்கையை யார் படைத்தது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கலாம். அது அந்த காலம் தொடங்கி இந்த எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் இதுக்கு எவரும் மனிதனால் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது கடைசி வரை. அதைத்தான் நான் இந்த உறங்கும் முன்னையில் காட்டுகிறேன். அதில் ஆனாலும் சில விஷயங்களை நாங்கள் அனுமானிக்க வேண்டும், சில விஷயங்களை நாங்கள் நம்ப வேண்டும். எனவே இயற்கை தோன்றியதுக்கு மெஞ்ஞானம் சொல்லும் கூற்று என்ன, கடவுளின் படைப்பு. அந்த கடவுள் என்றது யார், இயற்கையை மட்டும் கடவுளாக ஒரு மனிதன் நினைத்தால் மதங்களால் வேறுபட வேண்டிய அவசியம் இல்லை. மதங்கள் என்றது நீ அந்த இயற்கை உனது வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக ஒவ்வொரு பாதைகள், அதை நம்பிக்கொண்டு நீங்கள் பஸ்ஸில் போய்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு ஃபுட்பாத்தில் நிற்கிறீர்கள், அந்த கம்பியை பிடித்து கொண்டு போகிறீர்கள், நம்பிக்கை, விழுந்தால் மரணம், இல்லை என்றால் போய் சேர்வீர்கள். அதுபோல் ஒவ்வொரு மதமும் அந்தந்த மனிதன் அதை பங்கு கொள்கிறான். எந்த ஒரு மதத்தையும் நான் நிந்திக்க கூடாது. அவரவர் தங்களுக்கு ஒரு பாதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனது மதம் பெரிது, உனது மதம் சிறிது என்று சொல்பவனும் முட்டாள். எனது மதம் பெரிதென்றால் உனது மதமும் பெரிதென்று நினைப்பவன் தான் மனிதன். அதாவது இப்ப தாயை பறிப்பவன் எப்படி என்று நான் சொல்ல தேவையில்லை. அதே போல் தாரத்தையும் தாயை போல் நினைப்பவன் தான் மனிதன். ஏனென்றால் அந்த தாரமும் ஒரு நாள் தாயாக போறவள் தான். அதனால்தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கட மனிதன் அதையும் சொல்லி போட்டு பெண் புத்தி பின் புத்தி என்னும் சொல்லி வைத்தான். அதை கூட நான் இங்கு தெளிவாக விளங்கப்படுத்தி ஒரு கவிதையில் ஒரு நங்கை அதை பற்றி இங்கு வாசிப்பார் நினைக்கிறேன். பெண் புத்தி பின் புத்தி என்பது என்று சொன்னவனும் ஆண் தான், அது முட்டாள்தனம். பெண் புத்தி என்பவள்
பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு 4 ஸ்தானங்களில் சம்பந்தப்படுகிறாள். தாயாக, அடுத்து சகோதரியாக, அடுத்து மகளாக. இந்த 3ம் வரக்கு முதல் தாய்க்கும் மகளுக்கு முதல் மனைவியாக. ஆனால் தாய் என்பவள் தாயாக ஒருவனுக்கு, அவள் வேறு ஸ்தானத்தை அடைய முடியாது ஒரு ஆணுக்கு. அதே போல் ஒரு சகோதரி என்பவள் சகோதரிதான் ஒரு ஆணுக்கு, அவள் வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது ஆணுக்கு. அதே மாதிரி மகள் என்பவள் மகள் தான், ஒரு ஆணுக்கு வேறு ஸ்தானத்தை எடுக்க முடியாது. ஆனால் மனைவி என்பவள் ஒரு ஆணுக்கு இந்த 4 ஸ்தானத்தையும் எடுக்க முடியும். இது ஒவ்வொரு ஆணுக்கும் புரியும். ஆனால் புரிந்தும் புரியாதவர்கள் மாதிரி பலர் இருப்பதும் உண்டு. எனவே இந்த வகையில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஆண் பெண் 2 பாதி பாதி ஆத்மாக்கள். நமது வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் நாம் எமது மனதை எப்படி பக்குவப்படுத்தி வாழவன். பிறக்கும் போது எவனும் உத்தமராக பிறப்பதும் இல்லை, வாழ்ந்து முடியும் வரை இடைப்பட்ட காலத்தில் எவனும் தவறு செய்யாமல் இருப்பதில்லை. செய்த தவறிலிருந்து அதை மீண்டும் செய்பவன் தான் மிருகம். ஏண்டா மிருகத்துக்கு சிந்திக்கும் தன்மை இல்லை. இது செய்தால் இது தப்பு அல்லது பாதிப்பென்று அது உணராது. மனிதனுக்கு அந்த உணரும் சக்தி இருந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்பவன் தான் மிருகம். ஆனால் மனிதன் என்பது செய்த தவறிலிருந்து மீண்டு வந்து தான் இறக்கும் போது, பிறப்பு எல்லோருக்கும் சர்வசாதாரணம், சாதாரணம் தான் பிறப்பு. ஆனால் இறக்கும் போது உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை விட்டு செல்பவன் தான் சரித்திரம். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். மனிதனின் பிறந்தடைந்த பூமியில் மனிதனையின் கடவுள் தோற்றினார், மனிதனையே இந்த இயற்கை படைத்த என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அதுக்கு விடை இருக்காண்டு இல்லை, எந்த ஒரு விடையும் இல்லை. மனிதன் ஏன் பிறந்தான் என்பது எவருக்குமே தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தை நாமே உருவாக்கலாம். இதுக்குத்தான் நான் பிறந்தேன் என்பதை அவரவர் தான் கண்டுபிடித்து வாழ வேண்டுமோ ஒழிய கடவுள் உங்களை இதுக்காக படைக்கவில்லை. கடவுள் இது இயக்க உங்களை இதுக்கு நீங்கள் பிறந்து வாழ்ந்து வளரும் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நோக்கத்தை உருவாக்கி மடிந்தால் அதற்கு பின் உங்களை 10 பேர் நினைத்தாலும் அதுதான் வாழ்க்கையின் பயனை ஒழிய வேறொன்றும் இல்லை. எனவே நான் இங்கு சொல்ல வருவது, இயற்கை என்பது 2 விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று இயற்கையை படைத்தது கடவுள் என்கிறார்கள், மற்றது விஞ்ஞான கடவுளின் படைப்பு, மற்றது பிக் பேங் தியரி என்று விஞ்ஞானத்தில் அறிந்திருப்பீர்கள். இது ஒரு பெரிய பொருள் ஒன்று வெடித்து சிதறித்தான் இந்த பிரபஞ்சம் இன்றும் விரிந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எப்படி அதுக்கு உதாரணம் நாங்கள் காட்டியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை வாய்ச்சா நீங்கள் கன விஷயங்களை அறிவீர்கள். அதாவது ஒரு வானவடிக்கையை கொளுத்தி போடுகிற, அது மேலே போய் வெடித்து சிதறுது. அப்போ வெடித்து சிதறதுக்கு ஒளி பிளம்புகள் ஒளி துகள் கீழே விழுகுது. அப்போ விழ நூந்து கொண்டு வருது, ஒளி இழந்து வருது. ஆனால் பெரிய ஒளிகள் அப்படியே பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் தான் இது. அதுதான் விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி என்றால் ஒரு பெரிய பொருள் வெடித்து சிதறியது, அதைத்தான் பிக் பேங் சொல்றார்கள். வெடித்து சிதறி அவையெல்லாம் சிதறி நூந்து கொண்டு வருகிறது. அப்படி நூந்த கோள்களாக இருப்பதுதான் ஒளியற்ற கோள்கள். செவ்வாய் கிரகம் போன்று ஒளியற்ற கோள்கள். இந்த பூமி கூட ஒரு காலத்தில் ஒளி பிளம்பகத்தால் விழுந்து 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 அது வெப்பத்தையும் சக்தியை இழந்து சுருங்கி ஒடுங்கி வெப்பம் குறைந்து மேலோடு சுருங்கியதால் இன்றும் நடுவுக்குள் நீறு பூத்த நெருப்பு போல் நடுவுக்குள் நெருப்பு குழம்பு பூமிக்குள்ளும் இருக்கிறது. இது ஒன்றே ஆதாரம். இது நெருப்பாகத்தான் விழுந்தது, மேற்பக்க ஓடு குளிர்ந்து விட்டது. குளிர்ந்த பின்பினால் இயற்கையாக தன்னிச்சையாக இந்த உயிரினங்கள், மரங்கள், கடல்கள் எல்லாம் முந்தி நெருப்பு குழம்பாக இருந்தது. அது சுருங்கி வர அந்த குழம்பில் உள்ள நீர்த்தன்மை கடலாக தேங்கியது, வாய்த்தன்மை வெளியில் பரவியது, மற்ற திண்ம ஓடுகளாக பாறாங்கல்லாக நிலமாயினது. இதெல்லாம் ஆன பின்பு அந்த சூரியனை சுற்றி இருக்கும் 9 கோள்களில் இது இருக்கும் இடத்தில் அதனுடைய வெப்பநிலை சரியாக இருந்தனால் உயிரினங்கள் தோன்றியது. இது விஞ்ஞானம் சொல்லுது. இது ஒரு அனுமானம், இதை நிரூபிக்க முடியாது, ஒரு அனுமானம். அதேபோல் கடவுள் கொள்ளி என்பது ஒரு நம்பிக்கை, அதை நிரூபிக்க முடியாது. எனவே எதை எடுத்துக்கொள்வது என்று பார்த்தால் எவருக்கும் எதுவும் தெரியாது. நாம் 2ஐயும் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் உனக்கு எது சரி என்பதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தராசில் கத்தரிக்காயை வைத்து நறுக்கிறோம், அங்கால படிக்கலை வைக்கிறோம். அந்த படிக்கலை எடுத்து சமைக்க முடியுமா? கத்தரிக்காய் எடுத்து சமைக்கும். எனவே அதை நீ தீர்மானிக்க முடியும். நீங்கள் நான் அதுக்கு முடிவு சொல்ல விரும்பவில்லை. அதுபோல் இயற்கைக்கு அடுத்த உயிர் என்பதை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். உயிர் என்றால் என்ன? எங்கே இருக்கிறது உங்கள் உடம்பில் உயிர்? யாருக்காவது தெரியுமா? இதயத்தில் என்று சொல்வீர்களா, மூளையில் என்று சொல்வீர்களா, காலில்? எங்குமே இல்லை. கடவுள் எங்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற மொழி கடவுள் இங்குதான் இருக்கிறார் நீங்கள் உங்களால் சொல்லலாம். அதுபோல் நமது உயிரும் எங்கு இருக்கின்றது ஒரு இயக்கம்.
எங்களுடைய கைகால் இயங்கு மட்டும் உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல இந்த பூமி சுற்று மட்டும் வாழ்க்கை நடக்க மட்டும் கடவுள் இருக்குன்னு சொல்லுவோம். எனவே கடவுள் என்றது ஒரு இயக்கத்தின் பிரதிபலிப்பு. எப்படி உங்களின் உடலின் இயக்கம் எப்படி உயிராக பிரதிபலிக்கிறதோ அதுதான் கடவுள். அப்ப இயற்கை உயிர், மற்றது வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? உணவை உண்கிறோம், உறவை கொள்கிறோம், இனத்தை பெருக்கிறோம், வாழ்ந்து முடிக்கிறோம், அடிக்கிறோம். இது எல்லா உயிருக்கும் சமம். ஆனால் எப்படி மனிதனுக்கு மட்டும் இந்த அறிவை, எத்தனையோ கோடி உயிர்கள் இருக்கத்தக்கதாக மனிதனுக்கு மட்டுமே இந்த அறிவு யாருக்கும் தெரியாது. இது எவல்யூஷன் சொல்றாரு, கடவுள் தந்த அறிவுன்னு சொல்றாரு. எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நான் அதில் விளக்கம் சொல்லி இருப்பதனால் நான் அதை தெளிவுபடுத்த விரும்பல. நீங்க விரும்பினால் வாங்கிப்பார். இயற்கை பேர் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு விலங்கும் தனது இன விலங்கிலிருந்து சுதந்திரத்துக்காக போராடுவதில்லை. இந்த மனிதன் தான் மனிதனிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக போராடி கொண்டார். இது என்ன கேவலம்? இது என்ன கேவலம்? உனக்கு இந்த பகுத்தறிவு தந்ததனால் தான் இதை நீ செய்கிறியா என்ற ஒரு கேள்வி. எந்த ஒரு விலங்கையும் எடுத்து பாருங்கள். யானையை கொல்வதில்லை, பாம்பை கொல்வதில்லை, எந்த உயிரினமும் எந்த உயிரையும் கொல்வதில்லை. இந்த மனிதன் மட்டும்தான் மனிதனை அழிக்கிறார். இதை விட ஒரு கேவலப்பட்ட உயிர் இந்த மனிதன் தான். அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதை எல்லாம் அந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறேன். அதை நீங்கள் படித்தால் உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் சரி என்று நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. அதை நான் உங்களிடம் திணிக்கவும் இல்லை. எனது கருத்துக்கேற்ப நான் அதை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அதனுடைய எதிர்கருத்துக்கள் இருந்தால் இன்னும் ஏதாவது நீங்கள் தெரிவிக்கலாம். அதுபோல் 2வது பாகத்திலும் நான் குடும்பம், அரசு, சட்டம், மகிழ்ச்சி இதோட முடிக்கிறேன். குடும்பம் என்றால் என்ன? ஒரு மரக்கிளையில் இலைகள் சுற்றி இருக்கின்றன. அந்த இலைகள் 4 விதமான இலைகளாக இருக்கு. ஒன்று குருத்திலை, பசுமிலை, பழுப்பிலை, சருகிலை. இந்த 4 இலைகளாகத்தான் நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே குழந்தை, இளமை, முதுமை, அங்கால என்னன்னு தெரியும். அப்ப இந்த 4 விதமான இலைகளையும் தாங்கும் தண்டு என்ன? அந்த தண்டு. அப்ப அந்த தண்டு இருக்கும் வரைதான் அந்த இலைகள் அதை சூழ்ந்துடுது. அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும் என்றால் அந்த தண்டு போல் நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒன்றை செய்வதற்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், நல்ல நோக்கோடு இருக்க வேண்டும். இருந்தால் வாழ்க்கை சிறக்கும். எனவே குடும்பம். அடுத்ததாக அரசு என்று சொல்லியிருக்கிறேன். அரசன்றதும் அங்கே விளங்கப்படுத்தியிருக்கிறேன் 2-3 அத்தியாயம். அரசென்றால் என்ன? பெண் அடிமையிலிருந்து தான் ஆட்சி தொடங்கியது. அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பெண் அடிமையிலிருந்து தான் ஆணாதிக்கம் தொடங்கியது. அந்த ஆணாதிக்கம் தொடங்கிய பின் தான் அரசு ஆட்சி என்ற ஒரு குழுக்களுக்குள்ள ஒரு ஆளுமை வந்து, அந்த ஆளுமையிலிருந்து பிறகு காடுகளில் மனிதன் வாழ்ந்து, பிறகு மன்னர் ஆட்சி வந்து, பிறகு ஜன்னர் ஆட்சி வந்து, பிறகு இப்படி அப்படியே டாப் லெவலுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு எவல்யூஷன் தான். ஒரு மூங்கில் காட்டில் மூங்கில் வளர்கிறது. அந்த மூங்கில் ஓங்கி வளர்கிறது. என்ன நடக்கும்? அந்த மூங்கிலுக்கு நல்லாக ஓங்கி வளர்ந்த பின்பு அதில் இலைகள் ஒடிந்து சருகாக தூங்கும். பின்பு மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உரசப்பட்டு நெருப்பு பட்டி பிறகு எரிந்து காடு சாம்பல் மேடாவது போலால் இந்த மனித இனம் ஒரு நாள் அழிய போகுது. அது நல்லாக நான் எதிர்கொள்ள. ஆனால் எங்கட காலத்தில் அது நடக்க போவதில்லை. இன்னும் 1000 வருடங்களுக்கு நடக்கலாம். அதாவது இந்த பூமியும் ஒரு டெட் பிளானட்டாக மாறலாம். காரணம் என்றால் இந்த பூமியை கெடுப்பவன் மனிதன் தான். மற்ற எந்த உயிரினமும் இயற்கையாக வாழ்ந்து இயற்கையாக மறைந்து போகின்றன. ஆனால் இயற்கை விதியை மீறி மனிதன் பேராசையினால் அலைகிறான். இந்த பேராசையின் விளைவால் அவன் தன்னைத்தானே ஒரு கிளையிலிருந்து கோடரிக்காம்பினால் அந்த கிளையை தரிப்பது போல் பூமியில் இருந்து கொண்டே பூமியை தரித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நீங்க புத்தகத்தை பார்த்தேன். அடுத்ததாக சட்டம் என்று எழுதியிருக்கிறேன். சட்டம் என்றால் என்ன? அதாவது குடும்பம், அரசு, சட்டம் இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்லும். சட்டம் என்றது என்ன? எப்படி இந்த சட்டம் இயற்றும் எண்ணம் வந்தது மனிதனுக்கு? ஆரம்பத்தில் மனிதன் விலங்குகளை கட்டுப்படுத்த, விலங்குகளை அடைத்து வைக்க மர சட்டங்களை உண்டாக்கினான். மர சட்டங்களை செய்வி கூடுகளை கட்டி கொட்டில்களை கட்டி சட்டங்களை. அந்த சட்டங்கள் என்ன செய்து? அந்த விலங்குகளை கட்டுப்படுத்த அந்த சட்டங்கள் அமைந்தது. பிறகு அறிவு வளர்ந்தோன மனிதனை கட்டுப்படுத்த இப்படி சட்டங்கள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. மனச்சட்டங்களை உருவாக்கினான். இதை நீ செய்தால் உனக்கு தண்டனை என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார். இதனால் மனச்சட்டங்கள் மற்றது மரச்சட்டங்கள் அதெல்லாம் விளங்கப்படுத்திக்க தெளிவாக பலரின் பாராட்டுகளை பெற்ற அந்த கட்டுரைகள். மரச்சட்டங்களின் ஒரு எவல்யூஷன் தான் மனச்சட்டங்கள். இந்த மனச்சட்டங்களை நாம் எதற்காக செய்ய வேண்டும்? மனித வளம், மண்பலம் இந்த 2ஐயும் பயன்படுத்தி அந்த நாட்டை சீராக வைத்திருப்பது, பொருளாதார சிக்கல் இல்லாமல் சீராக வளம் பெற செய்வதற்காக ஆட்சியாளர்கள் அதை செய்யப்படும். ஆனால் இந்த அறிவுள்ள ஆட்சியாளர்கள் இன்று எங்காவது இருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை.
இதனால் தான் இந்த நமது நாட்டில் மட்டுமில்ல எத்தனையோ நாடுகள் எல்லாம் இந்த பொருளாதார சிக்கல் வர்றது. அடிப்படை அறிவு வேணும். எங்கட ஒரு உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? அந்த உயிரின் வளம் தேவை, மற்றது மண்ணின் வளம் தேவை. மனிதனாக பிறந்தது மனிதனுடைய வளம் என்ற என்ன? அவருடைய அறிவாற்றல். மற்றது அந்த அறிவாற்றல் எப்படி நாம் பயன்படுத்தலாம்? மண்ணில் என்ன இருக்கோ அதை எடுத்து நாம் ஆக்கி புட்டோ சோறோ சமைக்கிறோம். அதன் கருத்து என்ன? மண்ணிலிருந்து தான் எடுக்கிறோம். நாம் எதை சாப்பிட்டாலும் மண்ணிலிருந்து எடுக்கிறோம், மரம். சரியா? அப்ப இது சட்டத்துக்குள்ள வருது. மற்ற சுதந்திர மகிழ்ச்சி. இதோட முடிக்க, இதோட கவிதை. மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றது என்ன? இந்த மின் குமிழை பாருங்கள். அந்த மின் குமிழிலிருந்து வருகிற வெளிச்சம் அங்கிருந்து வருகிறது, வெளியிலிருந்து வருகிறதா உள்ளிலிருந்து வருகிறது. எனவே அவரவர் மகிழ்ச்சி என்பது உங்கள் கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ மற்ற எவரும் தர்றதல்ல. அது உங்கள் மனதிலிருந்து வெளிவர வேணும். நீங்கள் தான் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்க வேணும். எப்படி மின்குமிழிலிருந்து வெளிச்சம் பெறுகிறதோ அதுபோல் மனம் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க்கையில் 5 நிமிடமாவது தனிமையிலிருந்து, அதோ மகிழ்ச்சி என்றா அந்த அநாகரிகமான மகிழ்ச்சி குடித்து வரித்து அதல்ல. எங்களுக்குள் எங்களுடைய ஆற்றலை உணர்ந்து எங்களில் நாங்கள் செல்ஃப் லவ்னு சொல்வார்கள். எங்களை நாங்களே லவ் அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பு வைத்திருக்கும் போது உங்கள் முகத்தில் ஒலி சரியாக இருக்கும், உங்கள் முக தோற்றம் ஒரு பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அகமகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப உங்கள் திறமையில் நம்பிக்கை வரும்போது உங்களுக்கு அகமகிழ்ச்சி வரும். அந்த அகமகிழ்ச்சி வரும்போது உங்களை சார்ந்திருப்பவர்களை துன்பப்படுத்தும் குணம் வராது. அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டி வரும். எனவே மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள் இருந்து எழ வேண்டும். எனவே இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? மனம். இந்த மனதை பக்குவமாக வைத்திருப்பதற்காகத்தான் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லியிருக்கிறார். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ரியாக்ஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி விஞ்ஞானத்திலும் என்ன? பாவம் செய்தால் பாவம், புண்ணியம், அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஒரே இது வித்தியாசமான நோக்கில் சொல்லியிருக்கிறார்கள், வித்தியாசமான இதில் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா பாவம் செய்தால் பாவம், புண்ணியம் செய்தால் புண்ணியம். இது விஞ்ஞானம் சொல்வது. நியூட்டன் தேர்ட் லோவின் படி என்ன? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ரியாக்ஷன். அப்ப இதுதான், அதுவும் கடவுள் கொள்கையைத்தான் விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞான கொள்கைதான் விஞ்ஞானம் சொல்லுது. எனவே ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் அடைவது ஒரு புள்ளி தான், வெவ்வேறு பாதைகள். எனவே கடவுளையும் நம்ப வேணும், விஞ்ஞான முறைப்படியும் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். எனவே நான் கடவுளை மறுக்கவும் இல்லை, விஞ்ஞானத்தை போடவும் இல்லை. இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால், அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு மனம் என்ற பக்குவம் அவசியம். எனவே இந்த மனதை பற்றி ஒரு கவிதையை நான் படித்து பின்பு 2 நிமிஷம் அதோடு முடிக்கிறேன். மனம் ஒரு குரங்கா பசுவா, மனம் ஒரு குரங்கா பசுவா, பலருக்கு மனம் ஒரு குரங்கு, சிலருக்கு அது ஒரு பசு போல். பலருக்கு மனம் ஒரு குரங்கு, சிலருக்கு அது ஒரு பசு போல். எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று, எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதில் அன்று. காட்டுமர கிளைகளில் தாவது குரங்கடா, காட்டுமர கிளைகளில் தாவது குரங்கடா, வீட்டுமர கட்டையில் கட்டியது பசுபடா, வீட்டுமர கட்டையில் கட்டியது பசுபடா. நிற்கின்றாய் நீயும் அங்கே எண்ணிப்பார் மனிதனே, மனதையும் தாவ விட்டால் அதுவே குரங்கடா, சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா. மனதையும் தாவ விட்டால் அதுவே குரங்கடா, சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுபடா. முடிந்தாலே நீயும் மனிதனடா இங்கே, இல்லை என்றால் நீயும் குரங்கடா. முடிந்தாலே மனிதனடா நீயும் இங்கே, இல்லை என்றால் குரங்கடா. தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன், தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன், கறக்கும் பசுவினால் பாருக்கே பயன் பாலடா, கறக்கும் பசுவினால் பாருக்கே பயன் பாலடா. சொல்லடா மனிதனே, சொல்லடா மனிதனே, நீயும் குரங்கா மனிதனா, சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா மனிதனா. மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே, மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே, மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில், மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில். அறிவாலே உலகுக்கு பயனாவாய் வாழ்விலே, ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல், ஊட்டமாய் உயிருக்கு பசும்பால் ஆவது போல், தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதையே நாடினால், தேட்டமாய் வாழ்வுக்கு நல்லதையே நாடினால், ஆற்றலாய் உணர்வாய், ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை, ஆற்றலாய் உணர்வாய் உறங்கும் உண்மைகளை. எனவே மனிதா மனிதா, எனவே மனிதா மனிதா, மனதினை வாழ்விலே குரங்கென தாழ்த்தாதே,
மனிதா மனிதா மனதினை வாழ்விலே குரங்கென தாழ்த்தாதே, பசுவென பயனாய் பாரிலே சிறந்திடு. பசுவென பசுவாய் பாரிலே சிறந்திடு. இதுதான் மனித இன்னொரு சின்ன இது வருகிற நீங்கள் அன்பளிப்பாக ஏதாவது செய்திருந்தால் அனைத்தும் இங்குள்ள தமிழ், முஸ்லீம், சிங்கள பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஒரு குட்டி நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ வேணும். ஒரு சின்ன வீட்டுக்குள் எப்படி நாங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துகிறோமோ அதே போல் ஒற்றுமையாக வாழாவிட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். எனவே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதைத்தான் நான் நோக்காக கொண்டு ஒரு ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக இந்த நூல் வெளியிடுகிறேன். இதற்கு முன்பு பலர் இதை செய்திருக்கலாம். அது மட்டுமல்ல, நான் கனடாவில் வெளியிட்ட 14ஆம் ஆண்டும் 16ஆம் ஆண்டும் வெளியிட்ட நூல்களுடைய அத்தனை எந்த விதமான செலவு கூட எடுக்காமல் இங்கு உள்ள பிள்ளைகளுக்குத்தான் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு கூட கொடுத்து உதவி இருக்கிறேன். அதுக்கு ஒரு ஆதாரங்கள் கூட எனக்கு இருக்கிறது. இந்த முறை நான் நேரடியாக வந்திருக்கிறேன். உங்களை பார்த்து இங்கும் நான் பள்ளி மாணவர்கள் ஒருவரை கொஞ்சம் பேரை 3 இன மக்களையும் தெரிவு செய்கிறேன். அது முடிய நீங்கள் தரும் அன்பளிப்பு என்னும் ஒரு இடத்தில் 65 கால் கை இயலாத கண் தெரியாத ஒரு எங்களோட இனத்துக்கு நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஒரு 65 பேர் அவர்களை நேர சென்று அவர்களோடு கதைத்து குழாவி அதை செய்ய இருக்கிறேன். அந்த ஏற்பாடை செய்திருந்தவர் கனடாவில் இருந்து யோகா பத்மநாதன் சொல்லி இந்த நூல் வெளியீடு எனக்கு சிறப்பாக ஆரம்பித்து வைத்தவர் கோதியம் என்னன்னு சொல்லி அவருடைய உரிய நீங்கள் இப்போது பார்க்கலாம். அவர் தான் ஆய்வு செய்ய போகிறார். அவர் தான் என்னுடைய முதல் நூல் எல்லாத்துக்கும் ஆய்வு செய்தவர். எனவே அவருக்கும் நன்றி கூறி இங்கு எனக்கு பக்கத்துணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி என்னை பற்றி இங்கு கூறியவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.